அங்க கொஞ்சம் டிராப் பண்ணு. அண்ணா அண்ணா ஏன் ஹாஸ்பிட்டல் போகணும் சீக்கிரம். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சாமி, ஜீவா சாருக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையானே எனக்கு தெரியல. அவர் வந்தாதான் பூவுக்கு நடக்க இருக்கிற ஆப்ரேஷனை நடக்க விடாம தடுக்க முடியும். நீதான் அவர் எப்படியாவது இங்க கொண்டு வர வைக்கணும் சாமி. கடவுளே, எந்த தடையும் இல்லாமல் என் அம்மாவுக்கு இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும். அதுக்கு நீ தான் துணை புரியணும். ரெண்டு பேரும் என்னதான் சாமி கும்பிட்டாலும் நான் போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நடக்கும். அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தள்ளுறேன் பாரு. இவன் எப்படி இங்க வந்தான்? ஜீவா சார், மாறி சாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க சார். பேசுறதுக்கு நேரம் இல்ல. பூங்குடி இப்ப எங்க இருக்கா? இப்பதான் சார் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போனாங்க. சீக்கிரம் போய் தடுத்து நிறுத்துங்க சார். யார் நீங்க? எதுக்காக உள்ள வந்தீங்க? முதல்ல வெளியே போங்க. சார் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எதா இருந்தாலும் ஆபரேஷன் முடிஞ்சதும் பேசுங்க. இல்ல டாக்டர், நான் பேச வந்ததே இந்த ஆபரேஷன் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். சரி, எதா இருந்தாலும் முதல்ல வெளியே வாங்க. வாங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த ஆபரேஷன் நடக்கக்கூடாது? இவன் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சார். உங்களுக்கு இவங்க யாரா வேணா இருக்கலாம். ஆனா இவங்க சம்மதிச்சு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆர்கன் டொனேட் பண்ண வந்திருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு கிட்னி டொனேட் பண்றதால உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கு இல்ல டாக்டர், இவ மனசார சம்மதிக்கல.
ஓ அப்படியா? வெரி குட். அப்போ உடனே அனுப்பி வைங்க சார். மிஸ்டர் காசி, கிட்னி வேணும்னு மற்ற ஹாஸ்பிட்டல்ல புக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அங்க ஒரு பேஷண்ட் பிரெயின் டெட் ஆகி இறந்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி டொனேட் பண்ணிருக்காங்க. அந்த பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் சொன்னேன்ல சார், நல்லவங்களை எப்பவுமே கடவுள் கைவிட மாட்டாருன்னு. உங்கள் உண்மையான காதலும் உங்கள் உண்மையான பாசமும் தான் எங்கள் அம்மாவுக்கு வேற இடத்துல கிட்னி கிடைக்க வச்சிருக்கு. உங்க அம்மாவுக்கு கிட்னி கிடைக்காம போயிருந்தா உங்களோட நான் தான் சார் அதிகமாக ஃபீல் பண்ணியிருப்பேன். சரி, முதல்ல போய் ஆப்ரேஷனுக்கு வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க சார். சார், சார், சார். என்ன புள்ள, ஜீவா சார் எதுவுமே பேசாம போறாரு? பின்ன நீ பண்ண காரியத்துக்கு எனக்கே உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு கோவம் வருது. அவருக்கு இருக்காதா? தேவையில்லாம ஜீவா சாருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல. ஆமா, இததான் நான் அப்பல இருந்து சொன்னேன். நீ கேட்டதானே? அது சரி, ஜீவா சாருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என்ன கேட்டா சாமி வந்து சொல்லிருக்கோம். கடைசி நேரத்துல இப்படி சொதப்பிடுச்சு. அட என்ன மேடம் நீங்க எந்த ஒரு காரியத்தையும் கச்சிதமா பிளான் பண்ண வேண்டாமா? தேவையில்லாம எங்களை வேற அலைய வைக்கிறீங்க. போங்க மேடம். வந்ததுக்கு சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது கொடுங்க, நாங்க கிளம்புறோம். என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? இந்த விஷயம் ஜீவாக்கு தெரிஞ்சதுனால தான் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இல்ல அவன் எப்படியும் உள்ள தள்ளிருக்கலாம். அதான் முடிஞ்சுல மேடம், விடுங்க. அப்புறம் மேடம், இதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கேன். எனக்கான சர்வீஸ் சார்ஜையும் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல மேடம், நான் எடுத்துக்கிறேன். ஜீவா சார், சார், ஜீவா சார். சார், சார் நில்லுங்க சார். என்ன மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் சார், என் மேல கோபம் இருந்தா என்னை எவ்வளவு வேணாலும் திட்டுங்க சார். அப்படியே ஆத்திரம் தீரலன்னா அடிங்க. என் தலையில இடி விழுந்தா கூட நான் தாங்கிப்பேன். ஆனா நீங்க பேசாம இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது சார். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கும் நான் காலேஜ் படிக்கிறதுக்கும் நீங்க தான் சார் காரணம். நான் எடுத்த இந்த முடிவு உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் சார். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. அது தப்புன்னு தெரியாம பண்ணிருந்தா சரி, ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சு நீ பண்ணிருக்க. ஆமா சார், ஆனா எதுக்காக பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க எனக்கு கிடைக்கணும்னு எது பண்ணாலும் எனக்கு தப்புன்னு தோணல சார். நீ என்னதான் சொன்னாலும் சரி பூங்குடி, என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். பின்ன என்ன? நான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னா அதையும் வேணான்ற, நான் உழைச்சு கொண்டு வரேன்னு சொன்னா அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிற. இப்படி உன் உடம்புல இருக்கிற உறுப்பு தான் வித்து நீ பணம் கொடுப்பேன்னா அதுக்கு என்னதான் அர்த்தம்? அப்ப நான் வேற நீ வேறன்னு பிரிச்சு பாக்குறேன்னு தானே அர்த்தம்? என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க சார்.
என் உலகம், என் வாழ்க்கை, எனக்கு எல்லாமே நீங்க தான் சார். உங்களை போய் நான் அப்படிலாம் நினைப்பேனா சார்? நீ அப்படி நினைக்கலனா இப்போ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா நீ? ஆ? நான் பணத்துக்காக மட்டும் இதை பண்ணல சார். அவங்க அம்மாவை காப்பாத்தணும்னு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்காகவும் தான் சார் அப்படி பண்ண. நீ என்ன சொன்னாலும் பண்ணது தப்பு தப்பு தான் பூங்குடி. இல்ல சார், நீ எவ்வளவு இல்லன்னு சொன்னாலும் நீ பண்ண தப்பு நியாயமே ஆகாது. தப்பு தான் சார். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். நீ மன்னிச்சிடுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிடுற. ஆனா என் மனசு என்ன பாடுபடுன்னு உனக்கு தெரியுதா பூங்குடி? நீ எப்ப என் காதலை ஏத்துக்கிட்டே அப்பவே எனக்குள்ள ஒருத்தியா என் மனைவியா இருக்க. ஆனா நீ அப்படி நினைக்கல. நீ அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்ட பூங்குடி. சார், அப்படி மட்டும் சொல்லாதீங்க சார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த உலகத்திலேயே எனக்கு என்ன விட நீங்க தான் சார் முக்கியம். நீங்க கொடுத்த காசை வாங்கினா மாயாவதி மேடம் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பயந்துதான் சார் நான் இப்படி பண்ணிட்டேன். ஆனா இனிமே உங்களை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார். இந்த பதில் தான் பூங்குடி நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். எப்ப நாம 2 பேரும் ஒண்ணு நினைச்சிட்டோமோ இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. மாயாவதி பையனா இல்லாம பூங்குடி லப்பரா ஜீவாவா நான் சொந்தமா உழைச்சு தரேன். அந்த பணத்தால உன் சவாலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு, நான் கொடுக்கிற பணத்தை நீ வாங்குவியா? கண்டிப்பா வாங்கிக்கிறேன் சார். இனி நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல சார்? இது கோவம் இல்ல பூங்குடி. நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசம். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற தவிப்பு. மத்தபடி எனக்கு மேல எந்த கோவமோ இல்ல வருத்தமோ இல்ல. சரிங்க சார். சரி வா, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போலாம். வா. நில்லுடாங்க. எங்கடா போயிட்டு வர? கேக்குறல்ல, சொல்லு, எங்க போயிட்டு வர? அது வந்து அம்மா. என்னடா முழுங்குற? உன் லைஃப பத்தி நான் எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கேன். நீ காலேஜுக்கு கூட போகாம திமிரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏண்டி அன்னைக்கு பெருசா ஏதோ ஜமீன்தார் வீட்ல பிறந்தவ மாதிரி எல்லார் முன்னாடியும் சவால் விட்ட, சத்தியம் வேற பண்ண. அந்த வீராப்பெல்லாம் எங்கடி போச்சு? அந்த 2 லட்சம் ரூபாயை திருப்பி தர முடியல உனக்கு? என் பையன் கேக்குதா? இப்ப வாச்சும் நீ யாரு, உன் தராதரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? 2 லட்சம் ரூபாய் எல்லாம் எனக்கு ஒரு தடவை ஷாப்பிங்க்கு கூட பத்தாதுடி. அப்படிப்பட்ட என் குடும்பத்துல நீ வந்து தலைய கொடுக்க பாக்குறியா? எனக்கு உயிர் உடம்புல இல்ல, என் பிரஸ்டீஜ்ல இருக்கு. 2 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியலன்னு கிட்னியை விற்க போனியே, அப்ப இன்னும் அதிகமா பணம் தேவைப்பட்டா ஒவ்வொரு பார்ட்டா வித்துக்கிட்டே போவியா? அம்மா, ஒரு பொண்ணு கூட பார்க்காம இவ்வளவு கேவலமா பேசுற நீ? ஒருத்தர் பதில் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தா இப்படிதான் ஹர்ட் பண்ணுவியா? நான் ஹர்ட் பண்ணணும், காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்பவும் எனக்கு கிடையாது. நான் சொன்னதுனால அவ ஒண்ணு ஹர்ட் ஆக போறது கிடையாது.
இன்னும் சொல்ல போனா எனக்கு தான் அவன் நடக்கிறத பார்த்து ஹார்ட் அட்டாக் வரும். அவ கிட்னி கொடுக்க போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவளுக்கு வேணும்னா காசு எந்த ரூபத்துல வந்தாலும் போதும்னு நினைப்பா. ஆனா எனக்கு அப்படி இல்லடா. இவ கிட்னியை வித்து பணத்தை கொண்டு வந்திருந்தாலும் அந்த பணத்தை என் விரலால கூட நான் தொற்றுக்கவே மாட்டேன். நம்ம குடும்பத்துக்கு வர நினைக்கிறவ இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுவாளா? இவளுக்கு தான் மானம் ரோஷம் இல்லாம போச்சுன்னா எனக்குமா இல்ல? அம்மா, பணத்துக்காக பூங்கொடி கிட்னியை விற்க போனான்னு உனக்கு யார் சொன்னது? இத வேற யாராவது வந்து சொல்லணுமா? அந்த அசிங்கம் தான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இந்த வீடியோ இன்னைக்கு ஊர் பூரா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பணத்துக்காக உடல் உறுப்புகளை விக்கிறான்னு தெரிஞ்சு போலீஸ் கேஸ்னு போயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? அது மட்டும் இல்லாம இவன் நம்ம வீட்ல இருக்கிற விஷயம் வெளியில தெரியும் போது நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்கடா? நீயே யோசிச்சு பாரு. அம்மா, பூங்குடி பாவம்மா. உடல் உறுப்பை பணத்துக்காக விற்கிறது தப்புன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டா. நீ வேற ஏமா அவளை கஷ்டப்படுத்துற? பாவம் அவ இல்லடா, நான். இவ்வளவு நடந்தும் அவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறேனே, நான் தாண்டா பாவம். அன்னைக்கு உன் முன்னாடி தானே என்னோட பதிலுக்கு பதில் பேசினா, அன்னைக்கு உன் அம்மா உனக்கு பாவம்னு தோணுச்சா? இல்ல பாஞ்சு பாஞ்சு பேசினாலே அந்த வீரம் ஆவேசம் இப்பெல்லாம் அது எங்க போச்சு? நீயும் தானே சேர்ந்து ஆடின.